அழகேஷ் நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 39 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெருகான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட பிரமதமாக இருக்கும். முடிஞ்ச சொல்லி யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 38 எபிசோட் போட்டுருவோம். அந்த எபிசோட பார்க்கணும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதையை பிடிக்கும். முடிஞ்சளவுக்கு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. இப்போ இந்த எபிசோடில் அந்த சைனீஸ் ஹண்டரும் அந்த இடத்துல ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பான். அதை வந்து ஒயிட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவன் கிளம்பின பிறகு ஒயிட் வந்து அவன் சொன்ன விஷயத்த அப்படியே ஹீரோ கிட்ட சொல்லாமல், சார் அவர் வந்து ஃபியூச்சரில் உங்கள் கூட எப்போவுமே சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷனில் இந்த இடத்த விட்டு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஓ அப்படியா, அவ்வளோதானா. அதுக்கப்புறம் சீஃப் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹண்டர் சஞ்சின்பு கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேசிட்டு போகலாம்ல அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜெலனை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் போல மிஸ்டர் சஞ்சின்பு ஹீரோவை யோசிக்கிறான். மிஸ் ஜெலனர் ரொம்ப சாதாரணமான ஆள் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். பட்னா அன்னைக்கு பார்த்து என்ன பயந்து ஓடினவங்க இப்போ என்னடான்னா என்ன தைரியமாக பார்த்து கூப்பிட்டு பேசணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு ரீசன் இருக்கும். திரும்ப உங்களை நான் இந்த இடத்துல பார்ப்பேன்னு எதிர்பார்க்கலங்க ஜெலனர். அது எதுக்காக நான் இந்த இடத்துக்கு உங்களை வர சொல்லியிருந்தேன்னா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான். ஒவ்வொரு நைட்லையும் நான் ரீசெண்டாக சில கனவுகளை காண்டுட்டு வரேன். என்னன்னா டாப் ஹண்டர்ஸ் எல்லாமே யாரோ ஒரு சில பேர் சேர்ந்து அவங்கள கொலை பண்ணுறதா எனக்கு கனவுல தோன்றுது. பட் ஆனால் அப்படியாப்பட்ட கனவுகள் எல்லாமே ஒரு சில நாள் கழிச்சு பார்த்தா உண்மையாகுது. அதுதான் அந்த இடத்துல நடக்கிற உண்மையே. நான் கனவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சா அது உண்மையாகுது. பார்த்துட்டு தான் ஆச்சரியப்படுறேன். ஹீரோவும் அப்போ நீங்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது கிறிஸ்டோபரும் அப்படிதானா. சீஃபும் உண்மையை சொல்ல போனால் மிஸ்டர் சஞ்சின்பும் நாங்கள் வந்து அவர்கிட்டையும் நாங்கள் இந்த மாதிரி அலர்ட் பண்ணோம். பட் ஆனால் நாங்கள் சொல்றது அவர் கொஞ்சம் கூட கேட்கல. கூடவே அவருக்கு பாதுகாப்பாக கூட உங்களை தான் நாங்கள் கேட்கலாம்னு நினைச்சோம். பட் ஆனால் அவர் ஒத்துக்கல. ஜெலனரும் பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுடைய சக்தி மேலே அவங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை கொள்றது ரொம்ப தப்பான விஷயம் தான் இந்த நிலைமையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸ் இந்த உலகத்துக்கு அவங்க ஒரு சப்போர்ட்டிங்கான ஆளாக இருக்காங்க. கண்டினியூவாக இதே மாதிரி இருந்தாங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக நடந்துடும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஹண்டர்ஸை ஹண்ட் பண்ணுறன்ற விஷயம் வந்து இதோட நிற்காது. ஹீரோவும் அப்போ நீங்கள் என்னை வர வச்சிருக்க பார்த்தா என்னைய கூட சேர்த்துல யாராச்சும் வந்து கொலை போறான்றீங்களா? இல்லை அதுக்காக இல்லை. எதுக்காகனா ஹண்டர் சஞ்சின்பு நீங்கள் தான் இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஹண்டர்ஸையும் பாதுகாக்கணும். ஏன்னா என்னால் முடிஞ்சதுக்கு ட்ரீமில் வர விஷயங்களை அந்த ஹண்டர்ஸ் கிட்ட போய் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. பட் இதே நான் ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்தை அந்த அவங்களுக்கு உதவாக்கணும், மேபி அவங்க உயிர் பழகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபியூச்சர்ல மேபி நீங்களும் மட்டுமே தனியாக சண்டை போடுற நிலைமை வந்துச்சுன்னா உங்களால் சமாளிக்க முடியாது. உங்களுக்கு உதவியாக நிறைய பேர் தேவைப்படுவாங்களே. அதன் வகையில தான் இது எல்லாமே உங்ககிட்ட நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் எதுவும் ஆகாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்களை நான் பார்த்த ப்ரெசன்ஸ்லேயே நான் அதை உணர்ந்துட்டேன். நீங்க மற்ற ஹண்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ற லெவலுக்கு கூட கேப்பபிலிட்டி கொண்டவங்களா இருக்கீங்க. அப்பனா அந்த நிமிஷத்துல நீங்க பார்த்தது எனக்குள்ள இருக்கிற பவர்ஸ் வச்சு என்ன தற்காத்துக்க முடியுமா? சரியா சொன்னீங்க. முடிவே இல்லாத ஒரு பவர். அதை நான் பார்த்தேன். அதை கான்டாக்ட் பண்ண நான் முயற்சி பண்ணேன். பட் நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மூலியமா நான் திரும்பவும் கண் முழிச்சதுக்கு அப்புறம் நான் எழுந்த பிறகு எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டுது. அது என்ன சொல்லிச்சுன்னா ஈட்டுன்னு சொல்லிச்சு. அதாவது அது சொன்ன அடுத்த நிமிஷமே அதோடைய கண்களும் மூடிடுச்சு. என்ன சொல்லிச்சு உங்ககிட்ட? அதுவா? ஆமா, அது என்னை இந்த இடத்த விட்டு பின்னாடி போக சொல்லிச்சு அந்த கண்கள். அதாவது எதுக்காகனா வாருக்காக ப்ரிப்பேர் ஆக சொல்லிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பயத்திலேயே ஹீரோவை இது கேட்டுட்டு கண்டிப்பா இந்த பேட்டில் அந்த ரூலர்ஸ் ஆஃப் சவரோஜின்ஸுக்கு இடையில நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிங் ஆஃப் தி ஜெயின் இதை பத்தி தான் சொன்னா அன்னைக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஹண்டர்ஸ் இந்த இடத்துல ஒவ்வொருத்தர சாகிறத பார்க்கும்போது ஹண்டர்ஸ் தான் இவங்களுடைய மிகப்பெரிய ஆபத்தா பின்னாடி இருப்பாங்கன்ற ஒரு நினைப்புல ஃபியூச்சர்ல எப்பயே கொள்ள ஆரம்பிக்கிறானுங்க. இவங்களுக்கு பின்னாடி தொல்லையே வரக்கூடாதுன்னு. இதனாலதான் இவங்க எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்காக என்ன உதவிக்காக கேட்கறாங்க. ஹீரோவும் எல்லாம் ஓகே தான் இருந்தாலுமே எதுக்காக என்கிட்ட வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த ஹண்டர்ஸ் எல்லாரையும் பாதுகாக்க சொல்லி கேட்குறீங்க? காரணம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கண்ட கனவுல எனக்கு எச்சரிக்கை பண்ண அந்த வாய்ஸ் வந்து உங்களை போலயே சிமிலரான ஒரு பவரை கொண்டதான் இருந்துச்சு. அந்த ஒரு வகையில தான் நான் அதை நீங்களா இருக்குமோன்னு எண்ணி தான் உங்ககிட்ட வந்து கேட்கறேன். ஹீரோவை யோசிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு மேடம் ஜெலனர் பார்த்த அந்த பவர்ஸ் வந்து ஷேடோ சவரோஜினியோடது இருக்கணும். ஆனா என்ன போலயே பவர் இருக்கிற ஒருத்தனா? அப்ப அந்த சவரோஜஸ்ல எவனோ ஒருத்தன் என்ன போலயே இருக்கான். சீஃப் ஒன்னு பக்கம் ஹெல்ப் கேட்கிறாரு. மிஸ்டர் சாங் கண்டிப்பா நீங்க மனசு வச்ச இவங்க எல்லாரையும் காப்பாற்றலாம். ஏன்னா எங்களுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை நீங்க மட்டும்தான். இந்த வேர்ல்டுக்கு ஹண்டர்ஸ் தேவை. ஹண்டர்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா இந்த உலகம் காப்பாற்றப்படாது. ஃபியூச்சர்ல வரப்போற பேட்டில் ஃபீல்ட்லயும் உங்களுடைய படையை பயன்படுத்தி இந்த உலகத்தையே
காப்பாற்ற முடியும் உங்களால். கூடவே காமிஷ் கிட்ட இருந்து கிடைக்கப்பட்ட அந்த ரோயின் ஸ்டோன் வந்து உங்களை எந்த வகையில யூஸ் ஆகும்ன்றது எனக்கு தெரியல. பட் சில காரணங்களாக நீ அதை பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அது காமிஷோடைய கிரேட்டஸ்ட் ட்ரெஷர். இது அண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல அவங்க பவர்ஃபுல்ன்ற பிளெஸிங்னால இந்த இடத்துல உருவாக்கப்படுறாங்க. இந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சப்போர்ட் பண்ணி தான் இந்த வேர்ல்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்கன்னா கடைசி நிமிஷத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அதோட இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். ஹீரோவை யோசிச்சுட்டு என்னை மன்னிச்சிடுங்க சார், ஏன் சார் நீங்க இப்படி சொல்றீங்க, எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண நாங்க ரொம்பவே ஆசைப்படுறோம். ஏன்னா தாமஸ் ஆண்ட்ரேக்கு எதிராக நீங்க சண்டை போடும்போது உங்களுடைய பவர்ஸ் நாங்க நல்லாவே பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்ககிட்ட நிறைய சக்திகள் இருக்குன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதுக்காக நான் ஒன்னும் சொல்ல, எதுக்காக அவனுங்க தேவையில்லாம இந்த மாதிரியான ஒரு ரீசனுக்காக அண்டர்ஸை கொண்டுட்டு இருக்காங்கன்றது எனக்கு புரியல. அதை நினைச்சு நான் யோசிச்சேன். ஏன்னா அதுக்கான பதில் வந்து எனக்கு தெரியாதுல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அந்த கிளம்ப. அவன் கிளம்பும் போதே இன்னொரு பக்கம் மிஸ்டர் ஒயிட்டும் யோசிக்கிறான், ஆஹா இவர் ரொம்பவோ கடுப்புல இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு கடுப்புல இருந்த ஆளு. ஏன்னா அவர் நல்லா யோசிச்சதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஒரு ஹண்டரால தான் அவருடைய ஒயிட் ஹெல்த் மாஸ்டரா இருக்கிற அவர் ரொம்பவோ காயப்பட்டாரு. அப்படி இருக்கும்போது அப்படியேப்பட்ட மோசமான ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே இவர் பாதுகாப்புன்னு நினைப்பாரான். என்ன பண்ண போறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோவும் கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டு யோசிக்கிறான். சோபா வேற வழி இல்ல. சரி ஏஜென்ட் ஒயிட், நான் எந்தெந்த ஹண்டரை ப்ரொடெக்ட் பண்ணுன்ற லிஸ்ட்டை மட்டும் எனக்கு கொடுக்குறியா? அது கூடவே அப்படியேப்பட்ட ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் மீட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீ ஏற்படுத்தினா நல்லா இருக்கும். அப்படியே சார் ஓகே கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ஒத்துக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இன்டர்நேஷனல் கில்ட் கான்ஃபரன்ஸ் உடைய லாஸ்ட் டேவை காமிக்க ஒரு பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லா விதமான ஹண்டர்ஸும் வந்திருக்கு, ஹீரோவும் வந்திருக்கான். பார்த்தா ஜின்ஹோவும் இருக்கான். ஏய் நல்லா தான்டா இருக்க, நல்லா குணமாயிட்டியா? சார் நல்லா இருக்கேன் பாஸ். அப்புறம் நான் இன்னொரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், நீங்க தாமஸ் ஆண்ட்ரடியே தி கோலியத்தையே வந்தாலுமே நீங்க தடுத்துறீங்களாமே, நீங்க பக்காவான ஆள் தான். எவன் குணமாயிட்டு வந்தாலும் திருந்த மாட்டான் இந்த பயவுல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்க்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி எறியலாம், அவங்ககிட்ட கொஞ்சம் கான்ஃபிடன்ஸை வச்சுப்போம். தாமஸ் ஆண்ட்ரேவை பாதுகாக்க போற ஆளே கூட நம்ம ஹீரோ தான். அவன் தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லயே ஆள் இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு நபரும், ஹலோ சார் நான் தான் குளோபல் கார்பரேஷன் ஸ்பெஷலைஸ்ட் டீலிங் மான்ஸ்டர்ஸ் ரீமைண்ட்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய சிஇஓ. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சஞ்சின்வோ. நீங்க நிறைய ஹண்ட் பண்ணியிருக்கதா நான் கேள்விப்பட்டேன். அதனால நீங்க கொன்ன எல்லா விதமான ஜெயிண்ட் மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்தும் சில பொருட்களை வாங்குறது விற்கிறது போன்ற எல்லா விதமான வசதிகளும் பண்ணலான்னு இருக்கோம். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம பேசலாம்ல. ஹீரோவும் நல்ல டைமிங்ல தான் வந்திருக்காங்க. சார் எல்லா விதமான ரைடு எல்லாமே என்னுடைய வைஸ் சேர்மனா இருக்கிற இவர் கூட தான் சேர்ந்து பண்ணுவேன். அதனால என்ன காட்டிலும் இவருக்கு பிசினஸ் ரிலேட்டடான எல்லா விதமான விஷயங்களும் அவருக்கு தெரியும். அதனால அவர்கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. ஹலோ சார் நான் தான் ஆஞ்சின் கில்ஸோடைய வைஸ் சேர்மன் ஜின்ஹோ. அப்படியே உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். சார் இந்த இடத்துல நம்ம பிசினஸ் பேசுறதுக்கான சரியான இடமா இருக்காது, அதனால வாங்க வேற இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜின்ஹோ வந்து அந்த ஆளை சமாளிச்சு அந்த இடத்துல இருந்து கூட்டின்னு போக ஹீரோவும் பரவாயில்ல இவன் கொஞ்சம் கொஞ்சமா நல்லாவே வளர்ந்துட்டான், அதுவும் வைஸ் சேர்மன்னா இருக்கிற தகுதி இவனுக்கு வந்துடுச்சு இப்போ அப்படின்னு ஜின்ஹோ அவனை பார்த்து ஹாப்பி ஆயிட்டு இருக்கேன். மிஸ்டர் சஞ்சின்ஹோ என்னங்க இந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் எடுத்து வந்து கொடுக்க. ஓ இந்த இடத்துல ரேங்கின் அடிப்படையில் தான் ஹண்டர்ஸ் எல்லாமே பெருக்கி வச்சிருக்காங்களா, யார் யாருக்கு நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு. கிட்டத்தட்ட 10 பேர் லிஸ்ட் பண்ணிருக்காங்க டாப் ரேங்க் ஹண்டர்ஸ்னு. சார் இதுல இருக்க லிஸ்ட்ல இருக்க ஆளுங்களை மட்டும் தான் நீ ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனா இவங்க எல்லாருமே பயங்கரமான ஆளுங்களாச்சே. சரி சார் இதுல 3rd and 4th வந்து ப்ராபப்ளி உங்களுக்கு தெரியும் மான்ஸ்டர்ஸால ரொம்ப பாதிப்படைஞ்சவங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நம்ம தாமஸ் ஆண்ட்ரேவும், 2வது வந்து லியோ ஜியாங் கியாங்கும், 3வது இடத்துல நம்ம கிறிஸ்டோபர் இப்பதான் செத்தவன், 4வது இடத்துல சித்தாரத் பச்சாச்சான்னு சொல்லப்படுற ஒருத்தன் அவனும் செத்துட்டான், 5th இடத்துல அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர சொல்ல ஹீரோவும் எத்தனை பேர் இருந்தாலுமே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஷேடோ சோல்ஜர்ஸா கண்காணிப்புல போட்டிருக்கேன். யாராச்சும் ஒருத்தர் மூலியமா ஒருத்தர் கனெக்ட் ஆகி எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் துரோகம் பண்ணக்கூடாது. யாருக்கு எது நடந்தாலுமே எனக்கு உடனடியாக தெரிஞ்சா மட்டும்தான் இவங்க எல்லாரும் என்னால பாதுகாக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம தாமஸ் ஆண்ட்ரேவோ நடந்து வந்துட்டு இருக்க. சார் அவர் வராரு நான் பாத்துக்கிற கவலைப்படாத. அண்டர் சஞ்சிர்வோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. என்னோட கை இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கிறதுக்கான காரணமே நீ தான். உன்னுடைய கிரேட்டான பவரை பயன்படுத்தி என்னை இப்படி ஆக்கிட்ட. டாக்டர் கூட சொல்லிட்டாங்க குணமாறதுக்கு ரொம்பவே லேட் ஆகுமா, அது வரைக்கும் நான் என்ன பண்றது. கூடவே அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய தலைவலியா எனக்கு இந்த கில்ட்டை மெயின்டைன் பண்றது டீல் பண்ணது ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு. கூடவே கேள்விப்பட்டேன் என்னுடைய கில்ட்டில் இருக்க ஹண்டர்ஸ்ல ஒரு மெம்பரை தவிர மிச்ச யாருமே சாகலன்றது. அதை நினைச்சு எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இன்க்ளூடிங் மிஸ்டர் வாங் வந்து அவர் பண்ண தப்புனாலதான் அவர் அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரு. இருந்தாலுமே அவர் மேல தப்பு இருந்துச்சு, எங்க மேலதான் முழுமையான தப்புன்றதை நாங்க ஒத்துக்கிறோம். அதனால அவன் சார்பா நான் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன். ஃபியூச்சர்ல மேபி நல்லபடியா நாங்க 2 பேரும் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போது என்னுடைய பிளான் வந்து வாங்குக்கு வந்து ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கும், அதை நான் கம்ப்ளீட்டா முடிச்சாகணும். என்னோட பக்கம் என்னோட கை குணமாகட்டும். குணமான அடுத்த நிமிஷமே ஒரு நாள் வந்து உன் கூட சாப்பாடு
ஒன்றா உட்காந்து சாப்பிட்றேன். அதுக்காக உன்னுடைய கான்டாக்ட் மட்டும் என்கிட்ட கொடு. அதுக்கப்புறம் பார்த்தா லாராவும் அந்த இதில் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை வாங்கிக்கிறாங்க. மிஸ்டர் தாமஸ் வந்து கொஞ்சம் அப்படிதான், பட் இருந்தாலுமே நல்ல மனுஷன் தான். அவர்கிட்ட நீங்கள் நல்லா பழகினீங்கன்னா அவர் நல்லா பேசுவார் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பி ஹீரோவும் இவங்க எல்லாரையும் நான் கண்காணிக்கணும், ஃபியூச்சரில் மிகப்பெரிய பிரச்சனை வரும், அதனால ஒருத்தர் விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஆனால் இன்னொருத்தரை விட்டுறான் போல. இப்போ பார்த்தா நம்ம சேர்மன் கோவை காமிக்க அவருடைய இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஆல்ரெடி இவருக்கு உடம்பு சரியில்லான்ற விஷயத்த வந்து டாக்டரும் சொல்லியிருப்பாங்க. இன்னும் சில வருஷங்களுக்கு மட்டும்தான் இவர் உயிரோடு இருப்பாங்கன்னு. ரீசெண்ட்லியே இப்போ அவருக்கு நிறைய பிரச்சனைகள் உடம்புல இருக்குன்றதும் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கும் கால் வர அவரும் அதை அட்டன் பண்ண, யாரு என்ன நல்லா தானே இருக்கேன், எதுவும் நடக்கல டியர், நான் நல்லா தான் இருக்கேன், நீ என்னை பற்றி கவலைப்படாது, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் கண்டிப்பாக வீட்டுக்கு திரும்ப வரேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு வெளியே ஜன்னலும் நல்லா இருந்தது. இப்போ பார்த்தா பிளாக்காக மாற ஏதோ ஒரு விஷயத்த அவனும் சென்ஸ் பண்ண டக்குன்னு, என்ன இது இங்க என்ன நடக்குது. அப்போ பார்த்தா திடீர்னு அவனுக்கு முன்னாடி அந்த எல்ஃப் மானாச்சும் வந்திருக்கு. அது வந்தது பார்த்து நம்ம மிஸ்டர் கோவும் ஷாக்காக அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சுங்க நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம்போல இந்த எபிசோடு பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு போடுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னும் சூப்பராக இருக்க போகுது. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.